அம்மா வந்து அந்த ஒரு வருஷம் ரொம்ப சாமி மேல அப்படி ஒரு தாபமா தேடி தேடி ஓடி அவருடைய சரணத்தினுடைய நிலையில இருக்கணும்னு அப்படி ஆசையா ஓடி இருந்திருக்காங்க. பகவானுடைய பூர்ணமான ஆசைக்கு பாத்திரமா இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப 1976 டிசம்பர் 1 சாமிஜியுடைய பிறந்த நாள். பிறந்த நாள் பக்தர்கள் எல்லாரும் கொண்டாடணும் அப்படின்னு சாமிஜிட்ட எல்லாரும் கேட்க சுவாமிஜி அதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. எல்லாரும் சாமியுடைய ஆசைகள் கிடைச்சோன்னு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அனைவரும் போய் அதுக்கு ஒரு திருவண்ணாமலையில ஒரு இடம் பார்க்கணுமேனப்ப சுப்பையா நாடாருடைய மடத்திலே இடமா அந்த புக்கு எல்லாரும் அந்த இடத்த தீர்மானம் பண்ணி எல்லா பக்தர்களும் சாமிஜிட்ட நம்ம நினைப்போம் நம்ம அவ்வளவு பிரியமா இருக்கிறோம், நம்மளுக்கு மாதிரி யாரு கிருப்பா பண்ணிருக்காருன்னா எல்லாருக்கும் அவர் அப்படித்தான் இருக்கார். எல்லாருக்கும் ஆத்ம பந்து குருநாதர் தானே, எல்லாருக்கும் அவர் தான் பெஸ்டா கிருப்பா பண்றார். நம்மளை தாண்டி அவர் யாருக்கும் கிருப்பா பண்ணலன்னு நினைக்கிற மாதிரி அவர் கிருப்பா பண்றார். ஏன்னா அவருடைய சக்தியும் அன்பும் கருணையும் அப்பேற்பட்டது. அப்படியே உன்னதமான உற்சவம் சாமியுடைய முதல் ஜெயந்தி உற்சவத்தை அம்மா அவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க. அத நான் சொல்றேன். நவம்பர் 30 எல்லாரும் நாங்க ஊர்ல இருந்து கிளம்பிட்டோம் கார்ல. எப்பயும் நாங்க திலகம்மா ஃபேமிலியும் எங்க உமாமா ஃபேமிலி தான் சேர்ந்து வர்றது வழக்கம். அப்ப நாங்க எல்லாம் 2 கார்ல எல்லாரும் ஒரே கார்ல தான். சித்தி அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. நாங்க எல்லாம் சேர்ந்து கார்ல பரத்துல சாமிஜிக்கு பர்த்டே சாங், ஹாப்பி பர்த்டே சாங் நம்ம அப்படிலாம் பாடணும்ட்டு அதை எழுதி கார்ல நெடுக திருவண்ணாமலை வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம். இரவு 11 மணி அளவுல திருவண்ணாமலை வந்து சேர்ந்துட்டோம். சாமிஜியும் வந்துட்டாங்க. 12 மணி ஆனோடனே எல்லாரும் கூட்டமா சேர்ந்து சாமிஜிக்கு ஹாப்பி பர்த்டே பாடணும். சாமிஜி ரொம்ப ரசிச்சு ஆனந்தமா ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு போட்டு வரிசையா நிறைய லைன்ஸ் இருக்கு. அவ்வளவு ஆசையா சாமிக்கு பாடணும். எல்லாரும் ஒரே ஆசையா பாடணும். சாமி ரொம்ப ஆசீர்வதித்தார்கள், ரசிச்சாங்க. இனிமையாக இருந்தது. அந்த ஜெயந்தி உற்சவம் இந்த மாதிரி இனிமையாக ஆரம்பித்தது. எல்லாருக்கும் உற்சாகம் கொள்ளல. அப்படி ஒரு சந்தோஷமா இன்னைக்கு ராத்திரிலாம் கொண்டாட்டமா இருந்தது. முக்கியமான பெரிய பெரிய பக்தர்கள், நிறைய பக்தர்கள் சுவாமிஜிக்கு ARPN ராஜமாணிக்க ஐயா வந்துட்டாங்க. தப்போவனத்துல இருந்து அவர் பக்தர்கள் வந்தாங்க. சிவகாசியில இருந்து பிரேமா, சிவசங்கர்ஜி, ஜனாத் பெரியப்பா அவங்க ஃபேமிலி, பாத்சாரதி, இன்னும் பெரிய பெரிய பக்தர்கள் சாமியுடைய ரொம்ப நெருக்கமா உள்ள பக்தர்கள், ஜெயராமன், தப்போவனத்து ஜெயராமன், இப்படி நிறைய பேர் வந்து சேர்ந்துட்டாங்க. அவ்வளவு ஜெய 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 சுப்பையா மடமே நிறைஞ்சிடுச்சு. சுவாமிஜியும் ரொம்ப சந்தோஷப்பட்டுறாங்க பட்டாங்க. அப்ப சென்னையில இருந்து ஒரு பஜனை கோஷ்டி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களாம். அவங்கள பாடுறதுக்கு ஏற்பாடு. அவங்க அப்படி அழகா பாடினாங்களாம். ஈவினிங் அந்த ஹாலே நிரம்பிடுச்சான். அத்தனை பேர் அந்த அழகா பாடினாங்களாம். நிறைய பக்தர்களுடைய அவங்களுடைய அனுபவங்களை பேச சொன்னாங்களாம் சாமி முன்னாடி. எப்படி கருணையை கொட்டியிருப்பார். ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் அனுபவத்தை இன்னொருத்தர் அனுபவம் மிஞ்சுங்கிற அளவுக்கு எல்லாரும், எங்க பாட்டி, எங்க மாமி, அவங்க பெரிய அக்கா, அந்த ஜஸ்டிஸ் ஐயா, அப்படி ராஜமாணிக்க தாத்தா, எங்க கணேஷ் மாமா, எங்க அம்மா, தலம்மா, அவ்வளவு பேரும் யார் யாருக்கு என்னென்ன அனுபவம் பகவானால கிடைச்சதோ எல்லாரும் தங்களுடைய அனுபவங்களை கொட்டி தீர்த்தாங்களாம். எல்லாரும் பேசி முடிச்ச உடனே நம்ம கருணை வள்ளல், நம்ம பகவான் ஒரு தடவை முதல் ஸ்பீச் அதுதான் சுவாமி பேசியிருக்காங்க. ஒரு அப்பீல் இப்ப வருது. அதோடைய சாராம்சம் என்னன்னா, வாழ்க்கையில எல்லாருக்கும் எப்படி எப்படியோ துன்பம் எல்லாம் வருது. எப்படி மழையில போத்துல நம்ம கொடைய புடிச்சிட்டு நனையாம அந்த மழையில போறோமோ, அது மாதிரி பகவானுடைய நாமத்தை நம்ம இருக்க புடிச்சிட்டு போனோம்னா இந்த சம்சார துக்கம் நம்மளை எந்த விதத்திலையும் கஷ்டப்படுத்தாது. நாமத்தை பிடிச்சுக்கோங்க. எந்த நாமனாலும் சரி, சிவநாமமோ, ராமநாமமோ, கிருஷ்ணநாமமோ, முருகாவோ, என்னன்னாலும் சொல்லுங்க. அந்த பெகர் எதுக்குள்ளாமோ பிச்சை எடுக்கிறேன், நான் நாம பிச்சை எடுக்கிறேன்னு அந்த கருணாமூர்த்தி இறங்கி நம்மளுக்காக வந்து நம்ம வாக்குலையும் நாம வரணும், நம்மளும் உய்விக்கணுங்கிறதுக்காக அவ்வளவு அழகா சாமிஜி பேசினாங்களாம். எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். இதான் அம்மா எழுதியிருக்காங்க. இந்த சாமிஜியுடைய இந்த ஜெயந்தி விழா முடிஞ்ச உடனே எல்லாரும் கிளம்பிட்டாங்களாம். அம்மா கொஞ்சம் பேர் மட்டும் தீபம் 5 நாள் கழிச்சு கார்த்திகை தீபம் வர்றனால அங்க சுப்பையா மடத்திலே இருந்துட்டோம் அப்படின்ட்டு அம்மா எழுதுறாங்க. ராத்திரி ஜெயந்தி உற்சவம் முடிஞ்ச பிறகு எங்க அப்பாவும் பெரிய பராசேகர்ஜியும் குழந்தைகளுக்கெல்லாம் பள்ளிக்கூடம் இருக்குமே கூப்பிட்டுட்டு ராத்திரியே கிளம்பினாங்களாம்.
ஆளுக்கு கையில ஒரு சிகரெட்டை கொடுத்து பத்திரமா ஊருக்கு போயிட்டு வாங்கன்னு சாமிஜி அனுப்பி வச்சாங்களாம். அப்புறம் அம்மா எழுதுறாங்க, தீபம் முடியும் வரைக்கும் 5 நாள் சாமிஜியுடைய மடத்திலே இருந்தோம். அங்க போய் கடைசியில தீபம் முடிஞ்சு அதுக்கு மறுநாள் சாமிஜிய புண்ணை மரத்துல போய் விட்டுட்டு வர்ற வரைக்கும் ஒரு சனம் கூட சாமியை பிரியாம அந்த ஒரு வாரமும் சாமி கூட தான் இருந்தோம். ஒரு 7-8 பேர். அதுக்கு நாங்க அடைந்த அனுபவங்களும் ஆனந்தத்தையும் எப்படி எழுதுவது அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அப்பேற்பட்ட பேரானந்த பரவச நிலையில எல்லாரும் அனுபவிச்சாங்களா, அது அம்மா எழுதியிருக்காங்க. எவ்வளவு முடியுதோன்னு நான் சொல்றேன். எங்க தளபதிமாவை சாமி திருவிளையாடல் படிக்க சொல்லியிருக்காங்க. இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ். சாமி தலைமாவை ஷீஸ் அ காடஸ் அப்படி சொல்றாங்க. ஏன்னா குருநாதர் சொல்றத அப்படி கடைப்பிடிக்கிறவங்க தலைமாதான். அத சாமி அப்படி கொண்டாடுவாங்க. திருவிளையாடல் படிக்க சொல்லியிருக்காங்க. பெரியம்மா படிச்சு அப்படி அழகா சொன்னாங்களா. அந்த ஜெயந்தி உற்சவத்துல ஒரு கிரீடம் மாதிரி ஃபுல்லா தலைமாவுடைய தலைமா சுந்தரேஸ்வருடைய திருவிளையாடல் புராணம் தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்ப கௌரியுடைய லீலைகள், கௌரி பிறந்த கதை அந்த திருவிளையாடல் புராணத்துல வரத்துல எப்படி நிதர்சனமா நடக்குதுன்னா, கௌரி பிறந்தால் கௌரி வந்தால் தலைமா சொல்றாங்களாம், எங்க மாமா பொண்ணு பேர் கௌரி, எதேச்சையா சாமியை நமஸ்காரம் பண்ணி கௌரி பக்கத்துல உட்கார்றா. உடனே சாமி அப்படி அழகா சிரிக்கிறாங்களாம். அப்படி நடந்ததான் ஒன்னொன்னும் அவ்வளவு அழகா நடந்ததான். எங்க அம்மா சொல்றாங்க, அப்படி பாட்டு பாடுவாங்க சாமி மேல, அவ்வளவு அழகழகா பாட்டு அப்படி எழுதியிருக்காங்க. அன்னைக்கு மாதிரி அவங்க என்னைக்குமே பாடினது இல்லையா. ஒவ்வொரு பக்தர்களும் அப்படி பாடினாங்களா. எங்க அம்மா சொல்றாங்க, நடுவுல நின்னு நான் பாடினேன். எல்லாரையும் கும்மி அடிக்க சொன்னாங்களாம் சாமி. வயசு வித்தியாசம் பார்க்காம எங்க ஐயம்மா, எங்க அப்பாவுடைய அம்மா, எங்க பாட்டி, அவங்களுடைய அக்கா, எங்க அம்மா, இவங்க சிஸ்டர்ஸ், குழந்தைங்க, நாங்கெல்லாம் எல்லாரும் சேர்ந்து கும்மி அடிச்சு சாமி நடுவில் உட்காந்துருக்காங்களா. அப்படி பிளஸ் பண்றாங்களா. எல்லாரும் கையை தூக்கி இங்கிட்டு லேடிஸ் கும்மி அடிக்கிறாங்களா, இங்கிட்டு ஜென்ஸ் ஆடுறாங்களாம். பாட்டு பாடி அப்படி ஒரு ஆனந்த சாகரமா இருந்ததாம். அம்மா எழுதியிருக்காங்க, நான் அப்படி ஒரு நாளும் பாடினதில்லை, அத்தனை பேருக்கு நடுவில் நின்று ஆடினதும் இல்லை. நாங்க என்ன பாடியிருக்காங்கன்னா, அவங்க அப்படி அழகா பாடுவாங்க அம்மா. அதுல ஒரு பாட்டு சாமிக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அவ்வளவு ஆசையா அம்மா அதை பாடுன்னு சொல்றாங்க. நான் அதை பாரு. மண்ணிலே பிறந்து மாயையில் உழன்று மயங்கி திரிபவரே யோகிராம் சூரத்குமார் மலரடி சேர்ந்து மயக்கம் தெளிவீரே பண்ணினால் அவன் புகழ் பாடி பரவசமடைவீரே யோகிராம் சூரத்குமார் திருவடி சேர்ந்து தீவினை ஒளிப்பீரே கண்களிரண்டும் யோகிராம் சூரத்குமார் கலலடி காணட்டுமே கைகளிரண்டும் யோகிராம் சூரத்குமார் மலரடி வணங்கட்டுமே செவிகளிரண்டும் யோகிராம் சூரத்குமார் திருப்புகழ் கேட்கட்டுமே நாவென்றும் யோகிராம் சூரத்குமார் திருநாமம் நவிலட்டுமே நாவென்றும் யோகிராம் சூரத்குமார் திருநாமம் நவிலட்டுமே மண்ணிலே பிறந்து மாயையில் உழன்று மயங்கி திரிபவரே யோகிராம் சூரத்குமார் மலரடி சேர்ந்து மயக்கம் தெளிவீரே. இப்படி அழகா
இது நான் ஒரு சாகரத்துல ஒரு தீவிலதான் என்னால பாட முடியுது. எங்க அம்மா அப்படி பிரேமைய கொட்டி ஆத்மார்த்தமா அப்படி அழகா சாமி மேல அவங்க எழுதின பாட்டை பாடினோன்னே சாமி அங்க இருந்து அம்மாவை நடுவுல அப்படி பிளஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம். அம்மா நர்த்தனம் ஆடுறாங்களாம், எல்லாரோடையும் சேர்ந்து பஜனை சாமி நாமத்தை சொல்லி அப்படி குதிச்சேன்னு அம்மா எழுதியிருக்காங்க. அப்படி ஆனந்தத்துல திகழ்ந்தோம் சொல்றாங்க. Ram